சத்தியம் டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். மழைனா ஒருவித சந்தோஷம்தான். ஆனா சில நேரங்கள்ல எல்லாம் ஒரு அளவுக்கு தான் ப்ரோன்னு சொல்ல வச்சிடுது பின்னி புரட்டி எடுக்கும் புயல் மழைகள். மக்களுக்கு பயம் இருக்கிறது நியாயம்தானே. நவம்பர் டிசம்பர் புயல்கள் நமக்கு ஏற்கனவே கற்றுக் கொடுத்த பாடங்கள் அப்படி. இப்போ வடகிழக்கு பருவமழை மீண்டும் வேகம் பிடிச்சுட்டே இருக்கும். இந்த நேரத்துல வங்கக்கடல் பக்கம் உருவாகும் புதிய புயல் சின்னம் தமிழ் மக்களிடையே அப்படியே கவலையை கண் முன்னால நிறுத்துது. இந்திய வானிலை மையம் நேரடியா அறிவிச்சதாலே 26ஆம் தேதி, அதாவது நாளை மறுநாள் வங்கக்கடலில் புயல் உருவாக வாய்ப்பு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த புயல் உருவானா இதற்கு பெயர் சென்யார். அரபு மொழியில சிங்கம்னு அர்த்தம். அப்படின்னா இந்த சிங்கம் புயல் தமிழகத்தை நோக்கி வருமா? எங்க கரையை கடக்கும்? வழக்கம் போல டிசம்பர் டிசாஸ்டர் தானா என்ற கேள்வி இப்போ ஒவ்வொரு வீட்லையும் பேசப்படும் விஷயமா இருக்கு. வடகிழக்கு பருவமழை மீண்டும் வேலையை காட்டுது. அக்டோபர் 16 முதல் ஆரம்பமான வடகிழக்கு பருவமழை இந்த வருடம் கொஞ்சம் தாமதமா இருந்தாலும் வர வர தீவிரமா மழை கொட்டி தீர்க்குது. மட்டுமில்லாம 10 நாட்கள் மழை குறைஞ்சிருந்தாலும் இந்த வாரம் மீண்டும் தென் மாவட்டங்களில் வெளுத்து வாங்கும் மழை ஆரம்பமாயிடுச்சு. இப்போ அதோட போதாத குறையா வங்கக்கடல்ல 2 காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகி அதுல ஒன்றுதான் 26ஆம் தேதி புயலாக மாறப்போற மாதிரி தெரியுது. தெற்கு அந்தமான் பகுதியில் உருவான காற்று சுழற்சி புயலாக ப்ரமோஷன் ஆக போகுது. நேற்று முன்தினம் தெற்கு அந்தமான் அருகே உருவான காற்று சுழற்சி தாழ்வு பகுதியாக மாறி வலுப்பெற்றுச்சு. வானிலை ஆய்வு மையம் சொல்றது என்னன்னா, நாளை இது தாழ்வு மண்டலமாக மாறும், அடுத்தடுத்து ஆழ்ந்த தாழ்வு மண்டலமாக உருவெடுக்கும், 26ஆம் தேதி புயலாக உருவாக வாய்ப்பு அதிகம்னு சொல்றாங்க. அப்படி உருவானா அதுக்கு பெயர் தான் சென்யார். பெயருக்கு ஏற்ற மாதிரி சிங்கம் மாதிரி கர்ஜனை செய்யுமா இல்லையா என்பது அடுத்த 2 நாள்ல தெரியும். சரி, இப்போ தமிழகத்திற்கு என்ன ஆபத்துன்னு பார்க்கலாம். முக்கியமான விஷயம் இதுதான். இப்போதைக்கு புயல் உருவாகும் பாதை தெளிவா தெரியல. ஆனா தனியார் வானிலை ஆராய்ச்சியாளர் டெல்டா வெதர்மேன் ஹேமச்சந்திரன் சொல்றதுபடி குமரிக்கடல் சுற்றி உள்ள காற்று சுழற்சி, இலங்கை அருகே இருக்கும் தாழ்வு பகுதி, இவை எல்லாமே சேர்ந்து ஒன்றாகி தமிழக கடற்கரை நோக்கி வர வாய்ப்பு இருக்கு. இது மட்டும் நடந்தா மாத இறுதியில தமிழக கரை அடையலாம்னு அவர் கூறியிருக்காரு. அடுத்த 2 நாட்களுக்கு மழை எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு. 23, 24ஆம் தேதிகள்ல வடகிழக்கு பருவமழை 4வது சுற்று தீவிரமா இருக்கும். தென் மாவட்டங்கள் முழுக்க கடும் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல கன முதல் மிக கனமழை பெய்யலாம் அப்படின்னும், உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள்ல பிற்பகல் மற்றும் மாலை நேரம் மழை இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. சென்னை உட்பட புற மாவட்டங்கள்ல விட்டு விட்டு மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. சென்னைக்கு பெரிய ஆபத்து இருக்கா இல்லையா என்பது இன்னுமே சொல்ல முடியாத நிலையில தான் இப்பவும் இருக்கு. கடைசியாக இப்ப இருக்கும் இந்த புயல் சின்னம் உண்மையா சிங்கமா கர்ஜனை செய்யுமா இல்ல மழை மட்டும் கொட்டிட்டு அமைதியா போயிடுமா அப்படின்றத அடுத்த 2 நாட்கள் தீர்மானிக்கும். எது எப்படி இருந்தாலும் நாம புயல் மழைக்கு தேவையான முன்னெச்சரிக்கையோடு இருக்கிறது தான் பாதுகாப்பும் புத்திசாலித்தனமும்.